guys, welcome back to my channel Urban Lady at Work. இன்னைக்கு நம்ம vlogல நம்ம பார்க்க போகிறது KFC inspired fried chicken வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் மெயினாக இதில் no oats, no ice water and no bread crumbs. ஆனால் கிறிஸ்பியாக நம்ம எப்படி ஃப்ரைட் சிக்கனை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃப்ரைட் சிக்கன் செய்ய நம்மளுக்கு தேவையானது சிக்கன் விங்ஸ். நான் 1/2 kg சிக்கன் விங்ஸ் எடுத்துக்கிறேன். பிகாஸ் இது ஈஸியாக குக் பண்ண முடியும், கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் 1 ladle ஆஃப் கர்டு, நல்லா திக்கான தயிராக எடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் டிஷ் இன்னும் சூப்பராக வரும். அண்ட் 1/2 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 1 egg. அண்ட் இது கூட 1 teaspoon chicken 65 powder and 1 teaspoon dhania powder and 1/2 teaspoon garam masala powder. இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட கசூரி மேத்தியை கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணி போட்டுருங்க. பிகாஸ் ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டால் தான் அந்த டேஸ்ட் என்ஹான்சிங்காக இருக்கும். அண்ட் ஹாட் சில்லி சாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் கெட்சப் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சில்லி பவுடர். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணணும். ஸோ மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எவ்வளோ நேரம் அது ஃப்ரிட்ஜில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஃப்ரைட் சிக்கன் நல்லா சாஃப்டாக, அதோட டெக்ஸ்டர் ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும். இப்போ வெட் கிரைண்டிங்காக ஒரு ஆனியன் அண்ட் ஒரு 10 to 12 cloves ஆஃப் கார்லிக் எடுத்துக்கோங்க. அண்ட் 4 to 5 ரெட் சில்லி. இது எல்லாத்தையும் நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அண்ட் இது கூட இப்போ தேவையான அளவு மைதா, அதாவது 1 கப் மைதா எடுக்கிறீங்கன்னா 3/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் அண்ட் 1/4 கப்பு சிக்கன் 65 பவுடர். இந்த ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நீங்கள் இதில் கோதுமை கூட ஆட் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஸோ நான் அதுக்கு பதிலாக தான் சிக்கன் 65 பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ எப்படின்னா, இந்த வெட் கிரைண்டிங்கோட அந்த ஃப்ளார் மிக்ஸ் ஆகும்போது நல்லா ஒரு கோர்ஸான டெக்ஸ்டர் கிடைக்கும். அண்டு இது கலர் என்ஹான்சிங்காக வேணுன்றதுக்காக இன்னொரு 1/2 teaspoon சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு இதுதான் அந்த லேயர் கொடுக்க போகுது. ஸோ இந்த ஃப்ளார் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இந்த வெட் கிரைண்டிங்கை இந்த ட்ரை ஃப்ளாரோட மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைக் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க நல்லா கோர்ஸாக இருக்கும் அந்த இது. ஸோ இதில் நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணலை, நம்ம ஐஸ் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. பட் இந்த நேச்சுரல் இன்க்ரீடியண்ட், அதாவது ஆனியன், கார்லிக், அப்புறமா அந்த ரெட் சில்லி, இந்த நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டே உங்களுக்கு அந்த லேயரை கொடுக்க போகுது. ஸோ இப்போ மேரினேட் ஆன அந்த சிக்கனை நம்ம இப்போ இந்த ட்ரை ஃப்ளாரில் ரோல் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது மெயினான விஷயம். இதை நல்லா ரோல் பண்ணி அதை டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை தனியாக வச்சு இமீடியட்டாக நம்ம அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப நேரம் வச்சா அது சாகி ஆகிடும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஆயிலில் ஹாட்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதை ரோல் பண்ணி எடுத்து அந்த பிளேட்டில் வச்ச உடனே நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக அந்த ரோல் பண்ணும்போது எல்லா சைட்ஸும் நல்லா ஸ்டிக் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணியும் விடலாம். திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டஸ்டிங். ஸோ இப்போ இந்த சிக்கனை இந்த ட்ரை ஃப்ளாரில் நம்ம டஸ்ட் பண்ணி விடுறோம். ஸோ இப்போ விங்ஸ் சிக்கன் டஸ்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ ஆயிலும் ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ரை பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த ஆயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். பிகாஸ் அந்த லேயர் அதுக்குள்ளே பிடிக்கணும். ஸோ அதனால் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனப்புறம் நீங்கள் டர்ன் ஓவர் பண்ணி விடுங்க.
ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம டர்ன் ஓவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப க்ரன்ச்சியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே டாப்பிங்காக நீங்கள் வந்து ரெட் சில்லியும் சாட் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்னா ஈவன் பானிபூரி பவுடரை மிக்ஸ் பண்ணால் கூட ரொம்பவே டேஸ்டியாக வரும். ஸோ அதை வந்து மேலே டாப்பிங்காக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆசமாக இருக்கும். KFC ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் வீட்டிலே ட்ரை பண்ண முடியும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இது ஒன் ஆஃப் மை பெஸ்ட் இனோவேஷன் சொல்லலாம். ஸோ உங்களுடைய ட்ரூ கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.